அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரீசெண்ட் டேஸில் நான் நிறைய பீப்புளோட இன்ட்ராக்ட் ஆகிறேன், நிறைய பீப்புளை பார்க்குறேன். அவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன்னு சொல்கிறது 50% ஆஃப் பீப்புள் தான். பேலன்ஸ் 50% ஆஃப் பீப்புள் எங்கே அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்கிறது பாதி பேர் தான். பேலன்ஸ் பாதி பேர் எங்கே நான் ஒன்று நினைக்கிறேன் அது ஒன்று நடக்க வாழ்க்கையே வெறுப்பாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானே யோசிப்பேன், ஏன் அப்படிலாம் நிறையா பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு நிறையா தாட்ஸ் என் மைண்ட்ஸ்குள்ளார வரும். இப்போது இன்றைக்கி இருக்க மாதிரி நாளைக்கு இருக்க போகிறதில்ல. பாஸ்ட் டே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மறுநாள் இருக்குமான்னு கேட்டால் நெவர் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப் இருக்குது. அண்ட் வந்து கீழே நம்மளோட கீழே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளை அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு வச்சுருக்காங்க. அதுக்கு ஏன் எல்லாருமே வந்து நன்றி சொல்லாமல் இன்னும் குறை சொல்லிக்கிட்டே இருக்குன்ட்டுன்னு எனக்கு தோணும். அது இப்போ எனக்கு தோன்ற மாதிரி உங்கள் யார் யாருக்கெல்லாம் தோணிருக்குன்னு இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எல்லாருமே சொல்கிறாங்க, நான் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்க லைஃப் ரொம்ப வெறுப்பாக போகுது. அப்படி யாருமே சொல்லாதீங்க. நம்மளுடைய தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், மற்றவங்கள பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் நன்கறிந்தவன். ஸோ அல்லாஹ்வை நம்பும்போது அந்த மாதிரி யாருமே அப்படி சொல்லக்கூடாது. முழுசா அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சா வாழ்க்கை எவ்வளோ அழகானது அப்படின்னு தெரியும். தவக்கல் அல்லான்னு இருங்க எல்லா இடத்துலையும். அல்லாஹ் அவங்களுக்கு சிறந்ததை சிறந்த டைமில் வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். அண்ட் நிறைய பேர்கிட்ட வந்து இந்த நான் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்குன்னு வாழ்க்கை சொல்கிறாங்கல்ல, அப்படி யாருமே சொல்லாதீங்க. இதோடைய ஒஸ்ட்டான லைஃப்லாம் சில பேருக்கு இருக்குது. ஒஸ்ட்டுங்கிறத தாண்டி ஒருத்தவங்களுக்கு அல்லாஹ் ஒருத்தவங்கள்ட்டேருந்து என்ன எடுத்தான், என்ன கொடுத்தான், நம்ம பார்க்கும்போது வெளியே பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அவங்க வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களேன்ட்டுன்னு. அண்ட் இன்சைடு அவங்களோட இன்சைடு உள்ள ஃபீலிங்ஸ் பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. அவங்கள்ட்டேருந்து அல்லாஹ் என்ன எடுத்தான்னு யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்கள்ட்டேருந்து அல்லாஹ் என்ன எடுத்தான்ட்டுன்னு. மேபி அதை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா குடுத்துருப்பாங்க அல்லாஹ். ஸோ, அதனால் ஒருத்தவங்க லைஃப்பையும் நம்ம எட்டைக்கேந்து பார்க்கும்போது வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களா? அவங்க அவ்வளோ இதாக இருக்காங்கல்ல? அவ்வளோ ரிச்சா இருக்காங்கன்னு. ஒருத்தவங்களுடைய இன்னர் சைடு வந்து எவ்வளோ எப்படி இருக்கும்னு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் தெரியும். அதையும் தாண்டி அவங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போதுமானவங்கிற ஒரு வார்த்தை அவங்களுக்கு அல்லாஹ் இருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து அவங்கள சிரிக்க வைக்கிறது. இதை மாதிரி யார் யாருக்கெல்லாம் ஆ தோணியிருக்கோ அவங்கலாம் இன்ஷா அல்லாஹ் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபி அமானில்லாஹ்.